இப்போ நம்ம மோர் குழம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக பொடி எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு, இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரே நிமிஷத்தில் மோர் குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கடுகை நல்லா தாளித்து வச்சுக்கோங்க. தாளிச்சிக்கிறதுனா எண்ணெய் இல்லை, இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். வெறும் இழுப்பச்சட்டியை சூடு பண்ணிவிட்டு கடுகை நிறையா போட்டு இந்த மாதிரி வெடிக்கும்போது கொஞ்சம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஃபுல்லாக சிம்மில் வைக்கணும் அடுப்பை. ஏன்னா ரொம்ப வச்சா கருகி போயிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சு நல்லா வெடித்த உடனே எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தனியாக உளுத்தம்பருப்பு கடலம்பருப்பையும் வெறும் இழுப்பச்சட்டியில் எண்ணெய் விடாமல் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிரட்டிக்கங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே அப்படி போட்டுக்கலாம். உடம்புக்கும் நல்லது, எண்ணெய் சேராது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ எப்படி பொடி பண்ணுறது மோர் குழம்புக்குன்னு சொல்லித்தரேன். முதல்ல இழுப்பச்சட்டி வச்சுக்கோங்க. இழுப்பச்சட்டி வச்சுட்டு எண்ணெயே கிடையாது எதுலேயுமே. இப்போ தனியா போடுங்க. தனியா 2 கரண்டின்னா கொஞ்சம் நான் நிறையா நாளைக்கு சேர்த்து வச்சுருக்கேன், வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். உங்களுக்கு அன்னன்னைக்கு பண்ணிக்கணும்னா 2 ஸ்பூன் தனியா, அதில் பாதி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 தனியானா 1 உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா கசந்துரும். 1/4 ஸ்பூன், அதுக்கும் கொஞ்சம் குறைச்சலாக கூட போட்டுக்கலாம் வெந்தயத்தை. பாருங்கள் போட்டுட்டு அது பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் எடுத்துருவேன். நான் கொஞ்சம் வெந்தயம் வேணும்னா அப்புறம் பொடியாக போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சமாக வெந்தயத்தை போட்டு நல்லா பிரட்டிக்கங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், இல்லை 1/4 ஸ்பூனுக்கு குறைச்சலாக கூட வெந்தயத்தை போட்டுட்டு தேவையான அளவுக்கு வரமிளகா, எவ்வளோ மிளகா நமக்கு தேவையோ அவ்வளோ வரமிளகா. அதில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி அரைச்சி ஊற வச்சு அரைக்கணும்னா பச்சை மிளகாலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு அரைப்போம். ஆனால் நான் வந்து இதில் காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சம் பச்சை மிளகாவையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவேன் ட்ரை ஆகிறதுக்கு. அப்போ நம்ம அந்த மோர் குழம்பு பண்ணுற நேரத்தில் பச்சை மிளகாலாம் அரைக்க வேணாம். இதிலே தேங்காயையும் துருவி போட்டு பிரட்டிடுவேன். கடைசியில் அடுப்பை ஆஃப் பண்ணின உடனே தேங்காய் துருவல், மஞ்சப்பொடி, பெருங்காயம், இது ஜீரகம், மூணுத்தையும் ஜீரகமும் கொஞ்சமாக போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் அந்த சூட்டுலேயே பிரட்டிக்கணும், இல்லைன்னா கருகி போயிடும். இந்த பாருங்கள், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப போட வேண்டாம், அப்புறம் கருவேப்பிலை குழம்பு வாசனை வந்துடும். அதனால் சும்மா ஒரு சத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டிக்கணும். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோவுக்கு பச்சை மிளகா, கார மிளகா எல்லாத்தையும் போடணும். பச்சை மிளகாயும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அப்போ அரைச்சி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு தேங்காய், இல்லை தேங்காய் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த டயத்தில் கூட தேங்காவை அரைச்சி விட்டுக்கலாம். ஆனால் நான் இதிலே கொஞ்சம் போட்டு, இல்லை சில பேர் கொப்பரையை கூட ஆட் பண்ணி போட்டுப்பாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, பெருங்காயம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அந்த சூட்லேயே இருக்கணும். சூட்லேயே வச்சு நல்லா ஆற விட்டுறணும். 2 தனியா, 1 உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூனுக்கு வெந்தயம், தேவையான அளவுக்கு கார மிளகா, பச்சை மிளகா போட்டிருக்கேன். கடைசியாக ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காவை போடுவேன். பாருங்கள், எல்லாமே இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போட்டுட்டு அதையும் அந்த சூட்லேயே பிரட்டினா இதுவும் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் பாருங்கள், போட்டு நல்லா கொஞ்சம் நல்ல இதெல்லாம் வந்து ஜீரகமெல்லாம் வந்து போட்டு எண்ணெயில் போட்டு பிரட்டக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு தான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சையாக தான் போடணும். போட்டுட்டு நல்லா பிரட்டிக்கோங்க. அந்த சூட்லேயே பிரட்டிக்கும். இதை போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்காக இருக்கும். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைத்து இந்த பாருங்கள் ஆறிடுச்சு. ஆறிட உடனே மிக்சி ஜாரில் போடுறேன். மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைப்பேன். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக இது வச்சு மாதக்கணக்கில் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா திடீர்னு யாரோ கெஸ்ட்டு வந்துட்டா என்ன குழம்பு பண்ணுறது தெரியலனா தயிர் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து இதை 1 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு வெறும் தயிரில் உப்பு, உங்களுக்கு அதையும் கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி, போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டுடலாம், தாளிக்க வேண்டாம். இப்போ பொடியை அரைச்சிட்டேன்னா இதில் நம்ம வந்து ஏற்கனவே கடுகு உளுத்தம்பருப்பு தனியாலாம் பிரட்டி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதே பொருள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா கடுகு தாளிக்கிற வேலை கூட கிடையாது. இது உங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக மெயினாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு எப்போவுமே பிரட்டி வச்சுக்கோங்க. வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கருவேப்பிலை, இல்லை காஞ்ச கருவேப்பிலாம் வச்சுருந்தீங்கன்னா அன்னன்னைக்கு தாளித்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பாருங்கள், அந்த பொடியிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு ஏர் டைட்டான ஒரு ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நிறைய மாதத்துக்கு வரும். இது எண்ணெயே கிடையாதுல்ல, அதனால் இதில் தேங்காய் கூட நீங்கள் போட வேண்டாம். தேங்காய் கூட கட் பண்ணிக்கலாம். வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் கூட வேண்டாம். போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெயை மட்டும் 1 ஸ்பூன்
மோர் குழம்புக்கு வச்சு மோரை வந்து லேசாக பபுளாக வர அளவுக்கு இந்த மோர் குழம்பு எப்பவுமே ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. அப்போ அந்த டயத்தில் இந்த பொடியை எடுத்து போட்டு தேவையான உப்பை மட்டும் மோரில் போட்டு தயிரில் போடுங்க. தயிரில் போட்டு லேசாக பபுள் வர அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு தான் போட்டுக்கலாம். பூசணிக்காய், வெண்டைக்காய், இல்லைன்னா மணத்தக்காளி வத்தல்லாம் போடலாம். இதில் தான் என்ன தான் போடுறீங்களோ அதை தனியாக வேக வச்சு இந்த தயிரில் சேர்த்துக்கங்க. தயிரில் சேர்த்தா போதும். தனியாக வேக வைக்கிற தானில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அந்த தானுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு வேக வச்சு இந்த மோர் குழம்புல சேர்த்துக்கணும். தனியாக மோர் குழம்போடு சேர்த்து கொதிக்க வைக்க முடியாது, சாம்பார் மாதிரி. இப்போ தேவையான அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். உப்பு எனக்கு தேவையில்லை, இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அதுக்காக இந்த மோர் குழம்புல கொஞ்சோண்டு தயிர் எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு இந்த தயிருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஸ்பூன் போடு. ஏன்னா இதிலே கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளித்து கொட்டியிருக்கேன். அதனால் நம்ம எதுவுமே இதில் பண்ண வேணாம். இதை அப்படியே பிரட்டிட்டு லேசாக, ரொம்ப லேசாக தான் சூடு பண்ணோம். அது வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. மோர் குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் லேசாக பபுள் வரும்போது ஆஃப் பண்ணணும், இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி திரியாகிடும் மோர் குழம்பு. இது நல்லா வறுத்துட்டு போடுறதுனால நல்லா கொதிக்க வைக்கணுங்கிறது எல்லாமே கிடையாது. பச்சை வாசனையும் இருக்காது. இதில் நல்ல வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். எண்ணெய் எல்லாம் கிடையாது. இப்போ இந்த பாருங்கள், உங்களுக்காக இந்த ரொம்ப கொஞ்சமாக சூடு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நான் இன்றைக்கி மோர் குழம்பு எங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் தான். இந்த பாருங்கள், ஒரு மாதிரி பபுளாக வருதா, வரும்போது ஆஃப் பண்ணிடணும். இல்லை மஞ்சள்னு குழம்பு பார்க்க வேணாம். இதில் கடுகு உளுத்தம்பருப்புலாம் தாளிக்க வேணாம், ஆல்ரெடி தாளித்து தான் இருக்குது. இதில் இத்தினோண்டு ஒரு பேருக்கு ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் தாளித்த வாசனை வரும். இல்லை உங்களுக்கு அந்த எண்ணெய் கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து தனியாக நமக்கு வெண்டைக்காய், இது இப்போ சுண்டைக்காய் வத்தல், இல்லைன்னா பூசணிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் தனியாக வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு இதில் ஆட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும். இதே மாதிரி நீங்கள் குழம்பு பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இது மெயினாக ஒர்க்கிங் விமென்ஸ்க்காக கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.